மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக 3 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறேன். மோர் குழம்பு. மோர் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிளான 3 பொருளை வச்சு பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு செய்முறையோட தேவையான பொருளையும் பார்ப்போம். வாங்க வீடியோ. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக புளிப்பு இல்லாத மீடியமாக மிதமான புளிப்பு உள்ள தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டி தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை கடைஞ்சிட்டு கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் மசாலா தான். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளிக்க போகிறோம். இப்போ அரைச்சிக்கிறேன். மோர் குழம்புக்கு சின்ன மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்தால் மசாலா இருக்குது. அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த தயிர் வந்து திருப்தியே இல்லாமல் கொஞ்சம் கடைஞ்சிக்கிறணும். கெட்டியாக தான் இருக்கணும். அதை கடைஞ்சிக்கிடுவோம். இப்போ கடைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி முதல்ல நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இன்னி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ கடுகு நம்பர் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, அதோட மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் மட்டும் ரோஸ்ட் ஆகணும் நல்லா. வெங்காயம் வதங்கிருச்சு. லேசாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நீ லாஸ்ட்டு தான் மிளகா வத்தல் போடணும். முதலே கடுகு நம்பர் போடும்போதே மிளகா வத்தல் போட்டோம்னா அது மிளகா வத்தல் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் வெங்காயம்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு மிளகா வத்தல் போடணும். இன்னும் இந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிடுவோம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1/2 நிமிஷம் கொதித்து கிடக்கும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலா இங்கே பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு நம்ம பழைய வரைக்கும் வற்றணும். இது நம்மளை தண்ணி ஊற்றணும். அந்த இதுவும் வற்றிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது தான் நம்ம இந்த மோர் தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இனி தயிர் சேர்த்துட்டோம். தயிரை வந்து கடைஞ்சி மோராக ஊற்றிட்டோம். இது வந்து கொதிச்சிருக்கூடாது. கொதிச்சா திரிஞ்சு போயிடும். லேசாக எல்லா பக்கமும் நல்லா சூடு. இந்த மோர் வந்து நல்லா சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படி சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு மல்லித்தலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சுவையான மோர் குழம்பு ரெடி. நீ இந்த மோர் குழம்பை இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மோர் குழம்பு வந்து நீங்கள் சைடிஷ்ஷு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை அல்லது வாழைக்காய் ஃப்ரை அல்லது அப்பளம், சிம்பிளாக ஒரு அப்பளத்தை வச்சு கூட பொரிச்சு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த மோர் குழம்பை சாதத்தில் வச்சு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோ பாருங்கள்.